ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ப்ரௌனி கேக் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி மிச்சம் இன்க்ரீடியன்ட் எட் பண்ணல, கொஞ்சம் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சு காட்டிக்கிறேன். இதுக்கு வந்து பட்டரும் எட் பண்ணலை, அதோட கூட சாக்லேட்டும் எட் பண்ணாமக்கே வெறும் கொக்கோ பவுடரும் ஆயிலும் எட் பண்ணி எப்படி செய்கிற அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும். வெளியுக்கு நல்ல க்ரிங்கிள் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் வந்திக்குது. ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் இதில் 3 எக் எட் பண்ணுறேன். இது கூட 1½ கப் ஒயிட் சுகர் தான் நான் இன்றைக்கி எட் பண்ணேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் எட் பண்ணிடலும். இது சரியாக 300 கிராம் சுகர் இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கப் மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறத விட கிராம்டு அளவே எடுத்து எல்லாம் செஞ்சீங்கன்றால் உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டாகவே ப்ரௌனி செஞ்சிருக்கலும். நான் உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட் அளவுமே கொடுத்திக்கிறேன். அப்போவும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கிராம்டு அளவு எடுத்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் அளவு வந்து மிஸ் ஆகாமக்கி நல்ல பர்ஃபெக்டாக இதே மாதிரி ப்ரௌனி செஞ்சிருக்கலும். பாருங்கள், இந்த எக்கையும் சுகரையும் வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது நல்லா ஒயிட் கலர் வரதுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் ரெண்டு ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணாட்டி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த எக்கை வந்து இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த சுகர் நல்லா கரைஞ்சி பீட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் நிற்கிது ப்ரௌனிக்கு மேலே அந்த க்ரிங்கிள் வாரத்துக்கு. பாருங்கள், இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல க்ரீமியாக இருக்குது. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது பீட் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் எட் பண்ணிவிட்டு இங்கால வேறு ஒரு பவுடரில் 1/2 கப் கொக்கோ பவுடர் 3/4 கப் ஆயில் எட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எட் பண்ணுறேன். நீங்கள் வாசம் இல்லாத என்ன ஆயில் வேணும்னாலும் எட் பண்ணிலும், வெஜிடபிள் ஆயில் எட் பண்ணினாலுமே நல்லா தான் வரும். இப்போ இந்த கொக்கோ பவுடரையும் ஆயிலையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும். பாருங்கள், இதே இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்ததும் இதை அப்படியே வந்து ஏற்கனவே அந்த பீட் பண்ணி வச்சுருந்த எக் மிக்ஸில் வந்து இதை எட் பண்ணுறேன். இது எட் பண்ணினதும் நீங்கள் இதை மிஷின் ஏற்றுக்கு பீட் பண்ண தேவையில்ல. இந்த கொக்கோ பவுடரும் ஆயிலும் வந்து இந்த எக்கோட லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணி விட்டாலே போதும். இதை நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எக் வந்து அப்படியே ஃப்ளப் ஆகின மாதிரி ஆகிடும். சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டு இதை மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண வேணும் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன். இதை கொஞ்சம் தான் பீட் பண்ணணும், இது மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும். இப்போ அடுத்தது இது பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இங்கால மறுபடியும் வந்து நான் இதில் மா எட் பண்ணுறேன். 1/2 கப் கோதுமை எட் பண்ணுறேன். இது சரியாக 85 கிராம் இருக்கும். இப்போ இதை எட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். மா எட் பண்ணதுக்கப்புறமாவும் இது நீங்கள் மிஷின் ஏற்றுக்கு பீட் பண்ண வேணும். இந்த மா வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி விட்டாலே போதும். மாவை எட் பண்ணுறதுக்கு மாவை கொஞ்சம் நல்லா வடிச்செடுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமக்கி. வடிச்செடுத்ததுக்கு அப்புறமா இதில் எட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை அப்படியே ட்ரேயில் ஊற்றுறேன். ட்ரேயில் வந்து ஆயிலை சைடுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே இதில் ஊற்றுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரௌனி ரெசிபி நல்ல ஈஸியாகவும் இருக்கும், அதோட இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டூத்பிக்கால் ஷேப் பண்ணி விடுறேன். இதை அவனில் பேக் பண்ணுறதுக்காக வேண்டி 180 டிகிரி செல்சியஸுக்கு அவனை ஏற்கனவே நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் இதை அப்படியே அவனில் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அவனில் இது பேக் பண்ணுற டைமும் வந்து நீங்கள் இதில் ஃபஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த டூத்பிக் கொண்டு வச்சு குத்தி பாருங்கள். உள்ளுக்கு வெட்டு இல்லாமக்கி நல்லா ட்ரையாக வந்துச்சுனால் அப்படியே எடுத்துடுங்க. அப்படி இல்லை உள்ளுக்கு கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான். இப்போ பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த சைடில் வந்து நல்ல க்ரிங்கிள் வந்துக்குது. இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு இதே மெத்தடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்றால் இந்த ப்ரௌனி நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் சாக்லேட் எட் பண்ணாமல் வெறும் கொக்கோ பவுடர் எட் பண்ணி இந்த ப்ரௌனி செஞ்சால் அப்படின்னு சொன்னேன்றால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும்.
பாருங்க இது மேலுக்கு கிரிங்கிள் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சும்மா வெறும் சாக்லேட் சோஸை ப்ரௌனிக்கு மேலே ஊற்றிட்டு எடுத்தாலுமே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இது ஐஸ்கிரீமோடு சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி தான் இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சோஸை வந்து மேலுக்கு இந்த மாதிரி எட் பண்ணினேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.